ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதிலே ரோமர் 4:17 படி இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். இந்த நாமத்துடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு விளங்கவே இல்லை. அது என்ன இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு பார்த்தா, அதோடைய அர்த்தம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்றார் ஆண்டவர். ஆபிராமுக்கும் என்ன அர்த்தம்? ஆபிராம் அப்படி என்றால் உயர்ந்த ஒரு தகப்பன், மேன்மையான தகப்பன் என்பது எபிரேய மொழியில அர்த்தம். அகாம் என்பதற்கு பல பேர் அப்படின்றது தான் அர்த்தம். ஆபிரகாம் என்பதன் அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பது அர்த்தம். ஆபிரகாம் குழந்தை இல்லாமல், ஒரு குழந்தை கூட இல்லாத ஒரு நேரத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய நாமத்தை மாற்றுகிறார். உயர்ந்த ஒரு தகப்பன், மேன்மையான தகப்பன் என்ற நாமத்தில் இருந்து நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற நாமத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அவர் பிள்ளை இல்லாத இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த நாமத்தை கொடுத்தார். அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அவரிடத்துல ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனா நீ அநேக ஜாதிகளின் தகப்பன்னு அவருக்கு நாமத்தையே மாத்துறாரு. நாமத்தை மாத்தின தேவன் அதோடு விடல, அதே போல அந்த வார்த்தையின்படி அநேக ஜாதிகளுக்கு அவரை தகப்பனாக உயர்த்தினார். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கும் திரளான ஜனங்களா இருக்கிறார்கள். ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிற போய் அழைத்து அதன்படியே செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் என்று விசுவாசித்து உங்களிடத்துல எது இல்லையோ அது இருக்கிற வண்ணமாக அழைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.